வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் முளைக்கட்டின பச்சைப்பயிறு அடை செய்யலாம். நான் 100 கிராம் அளவுக்கு பச்சைப்பயிரை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி போட்டு வேறு வெள்ளை துணியை போட்டு மறுபடியும் அதை ஒரு நைட் ஃபுல்லாக வச்சு முளை கட்டிக்கலாம். ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி அழகாக முளை வந்திருக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இது கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிட்டு மிக்ஸியை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். நுணுக்கி வச்ச மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் காய்கறிலாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு சாப்பரில் வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட்டு, கருவேப்பிலை, 2-3 பல் பூண்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நைஸாக அதை சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த காய்கறியெல்லாம் இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது அடை மாவு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிக்கிட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ தோசை தவா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கலாம். இதை மெல்லிசாக பரத்தாமல் கொஞ்சம் கனமாக தீத்திக்கலாம். நல்ல லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுற்றி எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. முளைக்கட்டின பச்சைப்பயிறு அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.